வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து விடுபட்ட தடுப்பூசிகள். அதாவது தடுப்பூசி அட்டவணையில் இருக்கிற தடுப்பூசிகள் தவிர, அதாவது அரசாங்கத்தில் போடுற தடுப்பூசிகள் தவிர என்னென்ன தடுப்பூசிகள், விடுபட்ட தடுப்பூசிகள் நம்ம வந்து ஆப்ஷனலாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல வந்து ஒரு வயசு கீழே ஒரு வயசுக்கு மேலே அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயசு கீழே என்னென்ன தடுப்பூசி வந்து விடுபட்ட தடுப்பூசிகள். முதலாவது தடுப்பூசி வந்து ஃப்ளூ வேக்சின், அதாவது இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூ வேக்சின் வந்து 6வது மாதம் 7வது மாதத்தில் வந்து ஃப்ளூ வேக்சின் ஒரு வேக்சின் இருக்குது, அதான் நம்ம போடணும். பொதுவாக வந்து 45 நாள், 75, 25 அந்த 3 ஊசி முடிஞ்ச பிறகு கவர்மெண்ட்டில் வந்து நேராக 9ஆம் மாதத்தில் தான் ஊசி போடுவாங்க. இதுக்கு இடையில் வந்து விடுபட்ட தடுப்பூசி வந்து ஃப்ளூ வேக்சின், அதாவது ஃப்ளூ ஜுரம், சளி காய்ச்சல் அப்படிங்கிற ஃப்ளூ ஜுரம், சீசனல் ஃப்ளூ வர்ற ஜுரத்தை தடுக்கிறதுக்கு ஆன தடுப்பூசி ஃப்ளூ காய்ச்சல் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி வந்து அரசாங்கத்தில் போடப்படுவதில்லை. இதை வந்து தனியாரில் உங்களுடைய குழந்தை நல மருத்துவரோட கேட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த ஊசி வந்து 6 முதல் 9வது மாதத்தில் டைஃபாய்டு வேக்சின் எனப்படும் தடுப்பூசி. டைஃபாய்டு வேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசி. டைஃபாய்டு வேக்சின் தடுப்பூசியும் வந்து அரசாங்கத்தில் போடப்படுவதில்லை. இதை வந்து 6 முதல் 9 மாதத்துக்குள்ளே நம்ம அதை போட்டுக்கலாம். இது வந்து கான்ஜுகேட் வேக்சின், டிசிவி அப்படிங்கிற டைஃபாய்டு கான்ஜுகேட் வேக்சின். இந்த 2 வேக்சின் தான் வந்து பொதுவாக ஒரு வயசுக்குள்ளே போட வேண்டிய ஊசி. ஒன்று வந்து ஃப்ளூ வேக்சின், இன்னொன்று டைஃபாய்டு வேக்சின். இந்த 2 வேக்சின் வந்து நீங்கள் வந்து கேட்டு போட்டுக்கணும். அப்புறம் ஒரு வயசு முடிஞ்ச பிறகு, பர்த்டே வந்த பிறகு ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின், மஞ்சள் காமாலை ஏ பிரிவுக்கான தடுப்பூசி. இந்த ஊசி வந்து அரசாங்கத்தில் கிடையாது, தனியாரில் நீங்கள் கேட்டு போட்டுக்கணும். மஞ்சள் காமாலை பி பிரிவுக்கான தடுப்பூசி வந்து கவர்மெண்ட்டில் போடுறாங்க. மஞ்சள் காமாலை ஏ பிரிவுக்கான தடுப்பூசி நம்ம வந்து அரசாங்கத்தில் கிடையாது, தனியாரில் போட்டுக்கணும். அது வந்து 13வது மாதம், அதாவது பர்த்டே வந்த பிறகு போட்டுக்கணும். அடுத்த ஊசி வந்து 15வது மாதத்தில் போட வேண்டிய ஊசி வந்து சிக்கன் பாக்ஸ், அதாவது கொத்தமல்லி அம்மை அல்லது நீர்க்குழுவான் அம்மை, தனியாக சேர்ந்து வர்ற கொப்புறமாக வர்ற அம்மை. இந்த வேக்சின் வந்து 15வது மாதத்தில் போட்டுக்கிற வேக்சின். இந்த 2 வேக்சினும் வந்து பூஸ்டர் டோஸ் திரும்ப போடணும். பொதுவாக வந்து ஒரு வயசுக்கு மேலே இந்த 2 வேக்சினும், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினும் சிக்கன் பாக்ஸ் வேக்சினும், 5 வயசுக்குள்ளே போட வேண்டிய வேக்சின் இது 2. இந்த வேக்சின் தவிர ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். முன்னாடி போட்ட 6 முதல் 7 மாதத்தில் போட்ட அந்த ஃப்ளூ வேக்சின் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறை போட்டுட்டோம்னா சீசன் ஃப்ளூ வராமல் தடுக்கப்படும். அதாவது 2வது வயசில், 3வது வயசில், 4வது வயசில் இந்த மாதிரி ஃப்ளூ வேக்சின் போட்டுட்டோம்னா ஃப்ளூ ஜுரம் வராமல் தடுக்கப்படும். அடுத்தது வந்து அடுத்த வேக்சின் வந்து 10 வயசில் போடுற வேண்டிய ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிறது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிற வேக்சின். இது வந்து பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு போட வேண்டிய வேக்சின். இந்த வேக்சின் வந்து 9 வயசுலேருந்து போடலாம். 14 வயசு வரைக்கும் போட்டோம்னா 2 டோஸ் தேவைப்படும். 14 வயசு தாண்டி 15 வயசுக்கு மேலே தேவைப்பட்டால் 3 டோஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விடுபட்ட வேக்சின். ஒரு வயசு கீழே இருக்க வேக்சின் வந்து ஃப்ளூ வேக்சினும் டைஃபாய்டு வேக்சினும், ஒரு வயசுக்கு மேலே வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினும், அப்புறம் சிக்கன் பாக்ஸ் வேக்சின், அப்புறம் 10 வயசில் போட வேண்டிய வேக்சின் ஹெச்பி வேக்சின். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து எம்ஆர் வேக்சின் 9th மந்தில் வந்து எம்ஆர் வேக்சின் போடுவாங்க. அதில் வந்து மீசில்ஸ் அண்டு ருபல்லா மட்டும் இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் வந்து எம்எம்ஆர் வேக்சின் கிடைக்குது. மீசில்ஸ், மம்ஸ், ருபல்லா. மம்ஸுங்கிறது வந்து பொண்ணுக்கு வீங்கி. ஸோ கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து எம்ஆர் வேக்சின் போட்டிருந்தாலும் ஒரு டோஸ் வந்து எம்எம்ஆர் வேக்சின் உங்கள் மருத்துவருடன் கேட்டு ஒரு டோஸ் போட்டுட்டிங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற அம்மை வராமல் தடுக்க முடியும். ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஷெட்யூலில் எம்ஆர் வேக்சின் இருக்கும். நீங்கள் எம்எம்ஆர் வேக்சின் வெளியில் போட்டுக்கலாம். இந்த ஆப்ஷனல் வேக்சின்லாம் கட்டாயம் போடணுமானா இந்த வேக்சின்லாம் வந்து இப்போதைக்கு வந்து அரசாங்க ஷெட்யூலில் இல்லை. ஆனால் நாளடைவில் இதெல்லாம் சேர்க்கப்படும். ஃப்ளூ வேக்சின், டைஃபாய்டு வேக்சின், சிக்கன் பாக்ஸ் வேக்சின்லாம் ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணுற வரைக்கும் நம்ம தனியாரில் போட்டுக்கலாம். ஆட் பண்ண பிறகு கவர்மெண்ட்லேயே அந்த வேக்சின் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் சேர்க்க போகிறாங்க. அது சேர்த்துட்டாங்கன்னா 10 வயசுக்கான வேக்சின் வந்து அரசாங்கத்திலேயே வந்து இலவசமாக கிடைக்கும். இது வந்து முக்கியமான வேக்சின். ஏன்னா இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் நிறைய அந்த ஹெச்பிவி, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால் உண்டாகிற வாட்டு, அப்புறம் அது சம்மந்தப்பட்ட கேன்சர் நோய்கள் வராமல் தடுக்கும். ஆகவே உங்கள் மருத்துவரை கேட்டு அல்லது உங்கள் அட்டவணையில் இருக்கிற அந்த வேக்சின் பற்றி பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக்சினேஷன் போட்டுக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இந்த வேக்சின் பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த ஊசியில் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் போடுறாங்க, எது வந்து தனியாரில் போடணும். இந்த வேக்சினேஷன் அட்டவணையில் வந்து
ப்ளூ கலரில் நீல கலரில் இருக்கிறது எல்லாமே அரசாங்கத்தில் போடப்படும். அதில் ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் நம்ம தனியாரில் போட்டுக்கணும். பொதுவாக பிறந்தவுடன் போடுற பிசிஜி, ஓபிவி இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் போடுவாங்க. 45 நாள், 75 நாள், 105 நாள் போடுற ஊசி அரசாங்கத்தில் போடுவாங்க. அதை முடித்த பிறகு நம்ம ஃப்ளூ வேக்சின் அப்படிங்கிறத வந்து 6 முதல் 7 மாதத்தில் 2 டோஸ் ஃப்ளூ வேக்சின். ஃபஸ்ட்டு டோஸ் 6 மந்த்து, செகண்ட் டோஸ் 7th மந்தில் போட்டுக்கணும். 6 முதல் 9 மாதத்தில் வந்து டைஃபாய்டு வேக்சின், டைஃபாய்டு கான்ஜுகேட் வேக்சின், டிசிவி வேக்சின் வந்து 6 முதல் 9 மாதத்தில் போட்டுக்கணும். இதை போட்ட பிறகு 9ஆம் மாதத்தில் கவர்மெண்ட்லேயே வந்து எம்ஆர் வேக்சின் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்எம்ஆர் வேக்சினை வெளியில் போடணும் போட்டுக்கலாம். ஜெய் வேக்சின் வந்து அரசாங்கத்திலே சேர்த்து போட்டுருவாங்க. அப்புறம் பர்த்டே முடிஞ்ச பிறகு அல்லது 12ஆவது மாதத்துலேருந்து 13ஆம் மாதத்தில் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின். ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் மஞ்சள் காமாலை ஏ பிரிவுக்கான வேக்சின் அரசாங்கத்தில் கிடையாது, தனியாரில் போட்டுக்கணும். ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து அரசாங்கத்தில் உண்டு. அப்புறம் 15ஆம் மாதத்தில் வந்து சிக்கன் பாக்ஸ் எனப்படும் நீர்க்குழுவான அம்மைக்கான வேக்சின் நம்ம போட்டுக்கணும். அது முடிஞ்ச பிறகு இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ சிக்கன் பாக்ஸ்க்கான பூஸ்டர் டோஸ் வந்து 2 முதல் 6 மாதங்கள் தள்ளி நம்ம அந்த வேக்சின் போட்டுக்கணும். இதை தவிர ஒவ்வொரு வருடமும் ஃப்ளூவுக்கான பூஸ்டர் வேக்சின் ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். 2வது வயசு, 3வது வயசு, 4வது வயசில் போட்டுக்கணும். 5வது வயசில் டைஃபாய்டோட பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும். அதன் பிறகு முக்கியமான வேக்சின் 10 வயசில் போட வேண்டிய வேக்சின். 10 வயசில் 2 வேக்சின் போடணும். ஒன்று டிடி, இன்னொன்று ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வேக்சின். ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வேக்சின் வந்து பெண் குழந்தைகளுக்கு மிக முக்கியமான வேக்சின். இது வந்து சர்விக்கல் கேன்சர் எனப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிற வேக்சின். பொதுவாக வந்து 2 ஷெடியூல் இருக்குது. ஒன்று வந்து 9 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளனா 2 டோஸ் போட்டால் போதும். 15 வயது தாண்டிட்டால் 3 டோஸ் போடணும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் 9லேருந்து 14 போட்டால் நமக்கு 2 டோஸே போதும். பொதுவான குறிப்புகள்: தடுப்பூசி போட்ட பிறகு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னா, தடுப்பூசி எப்போ போட்டாலும் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு போகணும். தடுப்பூசி போட்ட இடத்த தேய்க்கக்கூடாது. நம்ம 2 நிமிஷம் அழுத்தி வச்சா போதும், தேய்க்கக்கூடாது. தடுப்பூசி போட்ட இடத்துல வீக்கம் இருந்துச்சுன்னா வெந்நீர் ஒத்தடம் அல்லது ஐஸ் ஒத்தடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கான பேரஸ்டமால் மருந்து கொடுத்தாவே அதுவே வீக்கம் தானாக சரியாயிடும். சில தடுப்பூசிக்கு வந்து லேசாக காய்ச்சல் வரும், சில தடுப்பூசிக்கு அதிகப்படியான காய்ச்சல் வரும். எனவே நம்ம பேரஸ்டமால் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை போடணும். எப்போவுமே தடுப்பூசி போடும்போது இந்த அட்டையை எடுத்துகிட்டு போய் அதில் பதிவு பண்ணணும். நீங்கள் என்ன தடுப்பூசி போட்டிங்களோ அந்த தடுப்பூசியோட ஸ்டிக்கர் அதில் ஒட்டிக்கணும். அரசாங்கமாக இருந்தால் உங்கள்கிட்ட கொடுத்துருக்க எம்சிபி கார்டு, மதர் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் அதில் வந்து பதிவு பண்ணிக்கணும். அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி சிகப்பு நிறத்தில் உள்ள தடுப்பூசிகள் வந்து தனியாரில் கிடைக்கும். அந்த தடுப்பூசிகளை பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் தேவையான தடுப்பூசிகளை கரெக்டாக போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த நோய் வராமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.